எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. நம்ம அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலத்திலிருந்து திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய பதிவுல கடைசி 2 திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதாவது 59 மற்றும் 60ஆம் திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 59. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். புகழ் புரிந்த அப்படின்னா புகழை விரும்பிய. இல்லிலோர்க்கு, இல் பிளஸ் இலோர்க்கு. இல் என்றால் மனைவி, இல்லால். இலோர்க்கு என்றால் இல்லாதவர்க்கு. இல்லை இல்லை. இகழ்வார் முன், கேலி செய்பவர்கள் முன். ஏறு போல், ஏறு போல் என்றால் சிங்கம் போல். பீடு நடை, நிமிர்ந்த நடை, பெருமை வாய்ந்த நடை. இப்போ இந்த குறளோட முழு பொருளையும் பார்க்கலாம். புகழை விரும்பாத மனைவியின் கணவனுக்கு இகழ்வார் முன் சிங்கத்தை போல பெருமையான நடை நடக்க முடியாது என்று சொல்கிறார். அதாவது அந்த கணவன் நிமிர்ந்த நடையோடு செல்ல முடியாது என்று சொல்கிறார். புகழை விரும்பாதவங்க இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். யாருக்கு தான் புகழ் பிடிக்காது? இந்த புகழ் அப்படிங்கிறது ஒருத்தரோட புற தோற்றத்தை வைத்தோ, அதாவது அவர்களை அழகின் வைத்தோ, பொருட்செல்வத்தை வைத்தோ, அவர்களிடம் இருக்கும் செல்வ சிறப்பை வைத்தோ அல்லது அவர்களின் திறமையை வைத்தோ வரும் புகழை இவர் குறிப்பிடவில்லை. இவர் சொல்லும் புகழ் அறவழியில் வாழ்ந்து அதனால் வரும் புகழை சொல்கிறார். அறவழியில் வாழ்ந்து வரும் புகழை விரும்பவில்லை என்றால் அவங்க அறவழியில போறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. அதுதானே அர்த்தம். அறச்செயலால் வரும் புகழை விரும்பாத மனைவியின் கணவனுக்கு அவனை இகழ்ந்து பேசும் மக்களின் முன் சிங்கம் போல நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மனைவியோட கடமைகள் என்ன அப்படிங்கறத போன குறள் எல்லாம் சொன்னார் இல்லையா? அதாவது 9 பேருக்கு ஆற்ற வேண்டிய கடமை அந்த கணவனுக்கு இருக்கும்போது அதில் சரிபாதி மனைவிக்கும் உண்டு. ஒரு துறவிக்கோ வறியவருக்கோ செய்யக்கூடிய உதவி என்பது சமுதாய உதவி. அந்த உதவிக்கும் மனைவி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் கணவனால சிறப்பா செய்ய முடியும். அப்படி ஒரு புகழ மனைவி விரும்பல அப்படின்னா அந்த கணவனுக்கு அந்த வேலையை எளிதா செய்ய முடியாது, சிறப்பாகவும் செய்ய முடியாது. அப்போ 4 பேர் அவரை இகழ்ந்து பேசும்போது அவனால நிமிர்ந்து நடந்து போக முடியாது, தலை குனிந்து போவான் அப்படிங்கிறதா இங்க அவர் சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பத்துல அறச்செயல் செய்யும் போது கணவன் செய்தால் அதற்கு மனைவியும் துணை போக வேண்டும், மனைவி செய்தால் அதற்கு கணவனும் துணை போக வேண்டும். இருவரும் இணைந்து செய்யும் போதுதான் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும். இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. புகழில்லா மனைவியின் கணவனுக்கு இல்லை இகழ்வார் முன் நிமிர்ந்த சிங்க நடை. புகழில்லா மனைவியின் கணவனுக்கு இல்லை இகழ்வார் முன் நிமிர்ந்த சிங்க நடை. இதோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 60. மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மங்களம் என்றால் அழகு, செழிப்பு. என்ப என்று சொல்வார்கள். மனைமாட்சி, மனைமாட்சி என்றால் இல்லற சிறப்பை கொண்ட இல்லாள். மற்று என்பது ஒரு அசைநிலை, அதற்கு பொருள் இல்லை. அதனுடைய நன்கலம், அணிகலன், நல்ல அணிகலன். நன்மக்கள், நல்ல பிள்ளைகள். பேறு, பெறுதல். இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். இல்லற சிறப்பை கொண்ட மனைவியே அழகு, அதற்கு அணிகலன் நல்ல மக்கட்பேறு. அதாவது அறவழியில வாழ்ற ஒரு மனைவி தான் அந்த இல்லத்துக்கு அழகு சேர்ப்பவள். அவதான் அந்த இல்லத்துக்கு அழகானவள். அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது போல ஒரு அணிகலன் என்ன என்றால் அவர்களின் நல்ல மக்கட்பேறு, அதாவது நல்ல குழந்தைகள். அதை தான் இங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
அதாவது அடுத்த அதிகாரத்துல மக்கட்பேரை பத்தி சொல்ல போறத குறிப்பா இங்க சொல்லிட்டாரு. இந்த அதிகாரத்துல ஒரு தீர்ப்பையும் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனைவியின் அக அழகே அழகு, புற அழகு அழகல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அற வழியில வாழ்ற மனைவியோட அகம் எவ்வளோ அழகா இருக்கும் இல்லைங்களா? அந்த மனசு ரொம்ப தூய்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். அந்த மனசு தான் மிக அழகானது இல்லறத்திற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அழகான ஒரு இல்லறத்திற்கு ஒரு அணிகலனை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த அற வழியில வாழ்ற கணவன் மனைவியோட பணி அடுத்து தொடரணும் இல்லையா? அடுத்த சந்ததியும் அந்த அற வழியில வாழ்ந்தாதான் அடுத்து அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? இந்த அழகுக்கு அணிகலன் சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு நன்மக்கட்பேரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. எதனால அப்படி சொல்றாரு? ஒரு நல்ல குழந்தைகள் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் அறவழியில் செல்வார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் செய்யும் அறவழியை அவர்களும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும். நல்ல மக்களை பெற்றிருந்தால்தான் இவர்களின் அறவழி தொடர்ந்து செய்ய முடியும். அதனாலதான் அந்த அழகுக்கு இவர்கள் அணிகலன் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை: அழகு இல்லற சிறப்புடைய மனைவியே, அதற்கு அணிகலன் நல்ல பிள்ளைகளே. அழகு இல்லற சிறப்புடைய மனைவியே, அதற்கு அணிகலன் நல்ல பிள்ளைகளே. இதோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.